இலக்கியன். கதையின் தலைப்பு எழுதியவர் அப்பு சிவா. இந்த சிறுகதையை தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேச போகிறேன். இதே போல் தஸ்தாயேவ்ஸ்கி வாழ்க்கையிலையும் ஒரு நிகழ்ச்சி நடந்தது அப்படிங்கிறான் மகேந்திரன். மகேந்திரன் யாருன்னா, அவனை சுற்றி எப்பயுமே ஒரு நண்பர்கள் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவன் சொல்கிறத எல்லாரும் நின்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவனுடைய வசீகரமே அவனுடைய பேச்சு தான். பேச ஆரம்பித்தானா நாள் முழுவதும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். கல்லூரியில் மிக பெரும் நேரம் அவன் படிப்பது உலக இலக்கியங்கள் மட்டுமே. எப்பயுமே உலக இலக்கியங்களை பற்றி படிச்சுக்கிட்டு இருப்பான், அதை பற்றி பேசுவான், அந்த புத்தகங்களை கையில் வச்சுருப்பான். ஆனால் பாடத்தில் எல்லாத்துலேயுமே முதலிடம் வந்துடுவான். எல்லா பாடங்களையும் நல்லா முதலிடம் வந்துடும். தேர்வு நேரங்களில் கூட இவன் உலக இலக்கியங்களை படிக்கிற மாதிரி கதை புத்தகங்கள் படிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் பாடங்களில் எல்லாத்துலேயும் முதலிடம் வந்துடுவான். எப்படி தான் இவன் பண்ணுறான் அந்த மகேந்திரன்? கதை புத்தகங்களாக படிச்சுட்டு இப்படி இதை கலக்கிடுறானே தேர்வில் அப்படின்னு எல்லோரும் வியந்து பார்ப்பாங்க. அவன் சொல்லுவான் மகேந்திரன், படிப்பை நீங்கள் கடமையாக செய்கிறீங்க தோழர், மனசு சுத்தமாக வைங்க, தெளிவாக மனசில் எந்த பாடமாக இருந்தாலும் அப்படியே உட்காரும். மனசு சுத்தமாக தெளிவாக வைக்கணும்னா அதுக்கு உலக இலக்கியம் நிறையா படிங்க அப்படின்பா. அந்த மாதிரி பேசும்போது இந்த நண்பர்கள் எல்லாம் ஆர்வமாக கேட்டுட்ருக்குறாங்க. ஒரு நாள் அவன் வீட்டில் ஒரு புத்தகத்தை பார்த்துட்டு, இதை படித்தா மனசு தெளிவாகுமா அப்படின்னு இந்த கதை சொல்லி கேட்குறாரு. அவன் ஒரு மௌன புன்னகையோட, இலக்கியம் படித்தா சுத்தமாகும் அப்படிங்கிறார், மனசு சுத்தமாகும் அப்படிங்கிறார்.